கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய கிறிஸ்தவத்தின் பார்வை உலகத்தின் மீது அதிகமாக படர்ந்திருக்கிறது. ஆனால் அப்போஸ்தலருடைய நாட்களிலே அவர்கள் பரலோக தரிசனம் உடையவர்களாக வாழ்ந்தார்கள். அப்போஸ்தலர்கள் மட்டுமல்ல, அவர்களுக்கு முன்பாக வாழ்ந்த பரிசுத்தவான்களும் அப்படியே வாழ்ந்தார்கள். அதை சித்தரிக்கும் விதத்திலே எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் தொடங்கி 37ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுக்கு உடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள், வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள், வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள், கல்லெறியுண்டவர்கள் வாளால் அறுப்புண்டு போனார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்பரியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். இந்த வேத பகுதியில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய 3 பிரதானமான பாடங்கள். ஒன்று, விசுவாசம் ஆவிக்குரிய வெற்றிக்கு வழிவகுக்கும். ஃபெய்த் லீட்ஸ் டு ஸ்பிரிச்சுவல் விக்டரி. இங்கே சில மனிதர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள் என்று அவர்களுடைய ஆவிக்குரிய வெற்றிகளை குறித்து நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த ஆவிக்குரிய வெற்றிகள் என்று சொல்லும்போது, உதாரணமாக சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள் என்பது தானியேலுடைய புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கின்ற அந்த வரலாற்று சம்பவங்களை குறிக்கும் சான்றுகள். அவர்களுடைய வெற்றிகளை மட்டும் இங்கே குறிப்பிட்டிருக்கும் எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் அதற்காக அவர்கள் செலுத்திய விலை கிரயத்தை எழுதவில்லை. ஒருவேளை தானியேல் ஜபிக்கக்கூடாது என்ற சூழ்நிலையில் ஜபம் பண்ணதுக்காக சிங்கக்கபில தூக்கி எறியப்பட்டான். பொற்சிலையை வணங்க வேண்டும் என்று கட்டளைப்பட்ட அவனது நண்பர்கள் தேவனை தவிர வேற யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோங்கிற விசுவாசத்தில் உறுதியாக இருந்தனால அக்னியில் தூக்கி எறியப்பட்டார்கள். அத்தகைய ஆவிக்குரிய வெற்றியை பெற்ற அவர்கள் தங்களுடைய விசுவாசத்தில் மன உறுதியோடு இருந்தாங்க. அலைப்பாயின்ற மனதை உடையவர்களால் அப்படிப்பட்ட வெற்றியை பார்க்கவே முடியாது. இரண்டாவது, விசுவாசம் சரீரப்பிரகாரமான இழப்புகளை பிறப்பிக்கக்கூடும். ஃபெய்த் மே காஸ் ஃபிசிக்கல் லாசஸ். பொதுவாகவே மனிதர்களுக்கு எதையாவது பெற்றுக்கொள்றதில் இருக்கிற ஆர்வம் ஒரு காரியத்தை இழப்பதில் இருப்பதில்லை. அதனால தான் நம்ம எதையுமே விட்டு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறதில்ல, எதையுமே இழக்க ஆயத்தமாக இருக்கிறதில்ல. 35ஆம் வசனத்தின் முன்பகுதியில் சில ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுக்குடையவர்களை உயிரோடு பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் வேறு சிலர் உயிர்த்தெழுதலை அடையும்படி விடுதலை பெறாமல் வாதிக்கப்பட்டார்கள். விசுவாச வாழ்க்கையில் கடவுளிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதும் கடவுளுக்காக சரீரப்பிரகாரமான சுகங்களையும் செல்வங்களையும் இழப்பதும் இன்றியமையாதது. ஒரு காரியத்தை விட்டு கொடுக்காம இன்னொரு காரியத்தை என்னால் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ நான் ஆவிக்குரிய வெற்றியை ருசி பார்க்க வேண்டுமே என்றால் சில சரீரப்பிரகாரமான தேவைகளை, சில சரீரப்பிரகாரமான ஆசீர்வாதங்களை நான் விட்டு கொடுக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, விசுவாசம் ஒருபோதும் பின்வாங்குவதில்லை. ஃபெய்த் நெவர் கிவ்ஸ் அப். 37ஆம் வசனத்தின் பின்பகுதியில் பாருங்கள், குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அதன் மத்தியிலையும் அவங்க விட்டு கொடுக்கல, விடாப்பிடிய ஆண்டவருக்காக அவர்கள் ஓடிக்கொண்டே இருந்தார்கள். இன்றைய சுவிசேஷமும் இன்றைய போதகர்களும் இப்படி ஒரு காரியத்தை சொல்ல விருப்பப்படுவாங்களா? இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் ஆசீர்வாதம், 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 கடவுள் உன்னை உயர்த்துவார், கடவுள் உன்னை உயர்த்துவார். ஆனால் அந்த கடவுளுக்காக பாட அனுபவிக்க நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா என்று இன்றைக்கு நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இவர்கள் குறைவில் வாழ்ந்தார்கள், உபத்திரவத்தின் மத்தியில் வாழ்ந்தார்கள்,
துன்பத்தின் மத்தியில் வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்களுடைய விசுவாசத்திலே அவர்கள் பின்வாங்கவில்லை. இவை யாவும் அவருடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தியது. எனக்கு அன்பானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வது போல நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில். அந்த பரலோக தரிசனம் உடையவர்களாக நாம் வாழும்போது நம்முடைய விசுவாசத்தின் மூலமாக ஆவிக்குரிய வெற்றிகளை நாம் ருசி பார்க்க முடியும். அந்த ஆவிக்குரிய வெற்றிகளை நாம் ருசி பார்க்க வேண்டுமே என்றால் சில சரீர செல்வங்களையும் சுகத்தையும் நம்ம விட்டு கொடுக்க வேண்டும். அதன் மத்தியிலே நாம் நம்முடைய விசுவாசத்தில் சோர்ந்து போகாமல் முன்னேறி செல்வோமே என்றால் நம்மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.